சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன முத்து நகையா? அவள் இப்படி இங்கு வந்தாள்? என்ன நண்பா இப்படி கேட்கிறாய்? புத்துநகை ஆணுடையில் வைத்தியர் வேடமிட்டு இந்த காட்டில் நடமாடியதும், மரமாளியில் எனது மனைவி பெருந்தேவிக்கு சிகிச்சை செய்வதற்காக வந்ததும் உனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும் என்பது உனக்கு எப்படி தெரியும்? நஞ்சு கலந்த மாம்பழத்தை மங்கம்மா மூலம் தந்தனுப்பியதே நீதானே? முத்துநகையை கொல்வதற்காகத்தானே அதை கொடுத்தனுப்பினாய். அதற்கு பின் அந்த திட்டம் தோல்வி அடைந்து விட்டது என்றதும் என் மூலம் உன்னிடம் வந்த சிறை அதிகாரியான அந்த வீரனிடம் முத்துநகையை எப்படியாவது நான் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பினாயே, அதை மறந்து விட்டாயா? நான் மறக்கவில்லை, நீதான் அதை ஒரே அடியாக மறந்து விட்டாய் என்று எனக்கு தோன்றுகிறது. முத்துநகையை பழிவாங்கும் முயற்சியை விட்டுவிடும்படி விஜயபூபதியிடம் சொல், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நீ சொல்லி அனுப்பியதால் தான் நான் அந்த முயற்சியில் ஈடுபடாமல் இருந்தேன். ஆனால் நீயோ அதை பற்றி நினைத்து கூட பார்ப்பதாக தெரியவில்லையே. ஏன் அப்படி சொல்கிறாய்? அதை நீ செய்திருந்தால் முத்துநகை எப்படி எவ்வளவு காலம் இங்கு உயிரோடு இருந்திருப்பாள்? நீ சொல்வது சரிதான் நண்பா, நான் அதை செய்யவில்லை, இனியும் நான் செய்ய மாட்டேன். என்ன? அப்படி செய்ய மாட்டாயா? அந்த முத்துநகையை கொல்ல மாட்டாயா? கொல்ல மாட்டேன். நீ கொல்லாவிட்டால் என்ன? அன்று செய்ய தவறியதை இன்று செய்து விடுகிறேன். என்னை காட்டிக் கொடுத்து இத்தனை ஆண்டுகள் என்னை சிறையில் இருக்கும்படி செய்த அந்த வஞ்சகியை நானும் மங்கம்மாவும் சேர்ந்து எப்படியும் பழிவாங்க வேண்டும் என்று திட்டமிட்ட போது அதிலிருந்து தப்பித்து எங்களுக்கே அரைக்கூவல் விட்ட பாதகியை இங்கேயே என் நண்பனின் இருப்பிடத்திலேயே இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு அவ்வளவு எளிதாக விட்டு விடுவேனா? நான் இப்போதை சென்று என் கையாலேயே அவளை பிணமாக்கி விட்டு வருகிறேன் பா. இல்லை நண்பா, நீ அவளை எதுவும் செய்யக்கூடாது. ஏன்? நான் அவளை காதலிக்கிறேன். என்ன? உன்னால் சிறை வைக்கப்பட்ட செழியனை மீட்பதற்கு உளவாளியாக வந்தவளை நீ காதலிக்கிறாயா? ஆமாம். உன் நண்பனை பல ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவிக்கும்படி செய்தவளை நீ காதலிக்கிறாயா? ஆமாம். இப்படி சொல்வதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை? கரிகாலரிடம் நம்மை காட்டிக் கொடுப்பதற்காக வந்திருப்பவளை காதலிக்கிறேன் என்கிறாயே. நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பிய போது நான் யார் என்று அவளுக்கும் அவள் யார் என்று எனக்கும் தெரியாது. தெரிந்த பிறகு அதிலிருந்து மாறுவதென்பதும் முடியாது. அதனால் அவளை பழிவாங்கும் சிந்தனையை இன்றோடு மறந்துவிடு. என் பழி உணர்ச்சி அவ்வளவு எளிதாக மாறிவிடாது நண்பா. உரிய நேரம் வரும்போது என் சுயரூபத்தை காட்டுகிறேன் பா. சரியாக சொன்னாய் செழியா. இலக்கியங்களை நகைச்சுவை வடிவில் கூறுவதில் உன்னை விட சிறந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது போல இருக்கிறதே. உண்மைதான் தந்தையே. செழியன் சிறந்த வீரன் மட்டுமல்ல, சங்கத்தமிழ் மூன்றையும் தன் வாழ்வில் மிகவும் முக்கியமான அம்சமாக பாவிப்பவர். அப்படிப்பட்டவர் ஒரு விஷயத்தில் மட்டும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கின்றாரே. என்ன முன்னவா? நீ எந்த உணவையும் சரியாக உண்ணவில்லையாமே, என்ன காரணம்? உடல்நிலை சரியில்லையா அல்லது உணவு வகைகள் சுவையானதாக இல்லையா? தந்தையே, பாண்டிய நாட்டு படைத்தலைவருக்கு நம் நாட்டு உணவு பிடிக்கவில்லையோ என்னவோ. அப்படியா? சரியா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னவா. பாண்டிய நாட்டை பற்றி பாடிய அவ்வை பிராட்டி அது முத்துக்கள் உடையது என்று சொல்லிவிட்டு சோழ நாட்டை பற்றி சொல்லும் போதுதானே சோழவள நாடு சோரடைத்து என்று பாடினார். இங்கு அளிக்கப்படும் உணவிற்கு ஈடு வேறு எங்கிருக்க முடியும்? பிறகு என்ன தயக்கம்? இளவரசியார் சொன்னது போல் நான் சாதாரண படைத்தலைவன். என்னையும் உங்களுக்கு சமமாக உட்கார வைத்து சோழ நாட்டின் மகாராணியாரும் பாண்டிய நாட்டிற்கு மகாராணியாக வரப்போகிறவரும் சேர்ந்து பரிமாறும் போது சற்று கூச்சமாக இருக்கிறது. அதனால்தான் என்னால் சரியாக உண்ண முடியவில்லை. அப்படியெல்லாம் நினைக்காதே செழியா.
எங்கள் தந்தையாரின் உயிரை காப்பாற்றியதற்காக இருங்கோவேளின் சிறையில் அடைபட்டு மாதக்கணக்கில் துன்பத்தை அனுபவித்திருக்கிறாய். அதனால்தான் மன்னர் உனக்கு அரச விருந்து அளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் இனிமேல் சற்றும் தயக்கமில்லாமல் உண்ண வேண்டும். உத்தரவு மகாராணியாரே. மாமன்னருக்கு எனது பணிவான வணக்கம். வாருங்கள் புலவரே, அமருங்கள். நன்றி மன்னவா. சற்று நேரத்திற்கு முன்பு வந்திருந்தால் தாங்களும் எங்களோடு அமர்ந்து உணவு அருந்து இருக்கலாமே. பரவாயில்லை. வானவன் மாதேவி, புலவருக்கு உணவுக்கான ஏற்பாடுகளை செய். சரி. வேண்டாம் மகாராணியாரே, நான் இல்லத்திலிருந்தே உணவு உண்டுவிட்டுதான் புறப்பட்டேன். நான் பேச வந்த விஷயத்தின் நினைவு மேலோங்கி இருந்ததால் இது நீங்கள் உணவருந்தும் நேரம் என்பதை மறந்து வந்துவிட்டேன். அதனால என்ன, நீங்களும் எங்களில் ஒருவர் தானே. புலவரே, சொல்ல வந்ததை சொல்லுங்கள். மன்னவா, சித்ரா பௌர்ணமி வரப்போகிறது. ஓ, நமது பூம்புகாரில் அன்றைய தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் அல்லவா? அதை நினைவுபடுத்துவதற்காக வந்தீர்களா? அதை நீங்கள் வழக்கம் போல் கொண்டாட ஏற்பாடு செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் மன்னவா. வேற என்ன? அது சித்ரா பௌர்ணமி அன்றுதான் முத்துநகையின் பிறந்த நாள். தாயில்லாத அவளுக்கு அந்த குறையே தெரியக்கூடாது என்பதால் அந்த நாளை சிறப்பாக கொண்டாடி பரிசளித்து அவளை மகிழ வைப்பேன். முதன் முறையாக சென்ற சித்ரா பௌர்ணமியில்தான் அதை என்னால் செய்ய முடியவில்லை. என்னை பிரிந்து சென்று தங்கள் பணியை ஏற்று எங்கோ கானகத்தில் இருந்தாள். இந்த பிறந்த நாளிலாவது அவள் இங்கு இருந்தால் அவளது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடலாம் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவள் எங்கிருக்கிறாள் என்றே தெரியவில்லை மன்னா. இப்போது சொல்லுங்கள் மன்னா, தங்கள் பணிக்காக எங்காவது சென்று இருக்கிறாளா? தங்களை வந்து சந்தித்தாளா? காரிக்கண்ணனாரே, தங்களுக்கு என்ன விடை சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. பெருந்தேவி இங்கு வந்து மரணமடைந்ததை தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகளால் நான் முத்துநகையை பற்றி மறந்தே போய்விட்டேன். அவ்வப்போது வந்து சந்தித்துக் கொண்டிருந்த அவளும் ஏனோ சில நாட்களாக வரவும் இல்லை. முன்பெல்லாம் சில நேரம் புறாக்கள் மூலம் செய்திகள் அனுப்புவாள். சில நாட்களாக அதுவும் வரவில்லை. மன்னவா, நான் அறிந்ததை சொல்கிறேன். சொல் செழியா. இருங்கோவேளின் சிறையிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முத்துநகை கானக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அங்கு வந்தாள். உன்னை சந்திப்பதற்காகவே ஆபத்துக்கள் நிறைந்த இருங்கோவேளின் மாளிகையில் புகுந்தாள். உண்மைதான் மன்னவா. முத்துநகை அங்கு வந்து என்னை கண்டுபிடிக்க மிகவும் முயற்சி செய்திருக்கிறாள். ஆனால் முடியவில்லை. ஒரு முறை எனக்கு உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்ட போது வைத்தியர் வந்து பார்த்துதான் மருத்துவம் செய்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அதன்படி வேளிர் குல அரசிக்கு மருத்துவம் பார்ப்பவர் என்ற முறையில் என்னை காண ஒரு வைத்தியர் வந்தார். அவரை பார்த்த உடனேயே ஆணுடையில் இருக்கும் அந்த வைத்தியர் முத்துநகைதான் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் நான் சோழ நாட்டிற்கு புறப்படும் நேரத்தில் முத்துநகையை அங்கு பார்க்கவில்லை. இருங்கோவேளின் மாளிகையில்தான் இருந்தாளா அல்லது வேறு எங்காவது சென்றாளா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படி வேறு எங்காவது செல்வதென்றால் நம் பூம்புகார அரண்மனைக்குத்தானே வர வேண்டும். ஒருவேளை பறையறிவிப்பு நிகழ்ந்த போது இருங்கோவேள் அங்கு இல்லை என்பதால் அவன் எங்கே சென்றான் என்று தேடிச் சென்றிருப்பாளோ என்னவோ. அப்படியே போயிருந்தாலும் அவர் தேடிய எந்த இடத்திலும் இருங்கோவேள் இருந்திருக்க மாட்டாரே. அந்த கயவன் தான் வளவன் என்ற வேடத்தில் நமக்கு அருகிலேயே இருந்தானே. அங்கு எங்கும் இல்லை என்று தெரிந்த பிறகு இங்கு வந்திருக்கலாமே. மன்னவா, நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதை பார்த்தால் எனக்கு அச்சமாக இருக்கிறது. என் மகளுக்கு என்னதான் நேர்ந்தது? மன்னவா, தங்கள் பணியில் இருக்கிறாள் என்பதற்காக என் மகள் பாதுகாப்பாக இருப்பாள் என்ற நம்பிக்கையில் இருந்தேன். அந்த நம்பிக்கைக்கு ஒருபொழுதும் பங்கம் ஏற்பட விடமாட்டேன் புலவரே. நீங்கள் தைரியமாக இருங்கள். எப்படியும் அவளை பற்றி கண்டுபிடித்து விடலாம். சரியா? மன்னவா, நீ அங்கு சிறையில் இருந்ததால் உனக்கு எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தாமரை அவளோடு நெருங்கி பழகியிருக்க வேண்டும். அதனால் நிச்சயம் தாமரைக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீ தாமரையிடம் சென்று முத்துநகையை பற்றி விசாரித்துப் பார். ஆணை மன்னவா. மன்னவா, நானும்
செடிகளுடன் சென்று வருகிறேன். வேண்டாம் காரிக்கண்ணனாரே, முதலில் செடியன் பக்குவமாக விசாரித்து அறியட்டும். நீங்கள் பதட்டப்பட்டால் முழு விவரமும் அவள் சொல்லாமல் போகலாம். பதறாத காரியம் சிதறாது என்று தங்களுக்கு தெரியாதா? செடியா, முத்துநகையை பற்றிய செய்தியை தாமரையிடமிருந்து அறிய வேண்டியது உன் பொறுப்பு. சென்று வா. உத்தரவு. புலவரே, மன்னா, தாங்கள் நிம்மதியாக இல்லத்திற்கு செல்லுங்கள். முத்துநகையை பற்றிய செய்தி விரைவில் உங்களை வந்து அடையும். வா நண்பா, இப்படி உட்கார். இரண்டு நாட்களாக நீ என்னை சந்திக்க வரவே இல்லையே. ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்றால் உடல்நலம் சரியில்லையா? அப்படி ஒன்றுமில்லை. ஒருவேளை மனநலம் சரியில்லையோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். மனைவி மங்கம்மா நிலை எப்படி இருக்கிறதோ, மகனும் மகளும் என்ன செய்கிறார்களோ என்றெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ? அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது? மங்கம்மா மாமன்னரின் தங்கை என்ற உரிமையோடு சர்வாதிகாரமாக வலம் வருபவள். நாம் இருவர் தப்பித்து வந்ததில் அவளுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் ஏற்பட்டால் மன்னர் ஒருவேளை அவளை அழைத்து விசாரிக்க கூடும். ஆனால் அதையெல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது மங்கம்மாவிற்கு நன்றாகவே தெரியும். இந்த விவகாரத்தில் அவளது செல்வாக்கு சற்று சரியில்லாமை தவிர அவளுக்குரிய உரிமை போய்விடாது. பிறகென்ன? நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? அதுதான் ஒன்றுமில்லை என்கிறேனே. நீ சொன்னால் நான் நம்பி விடுவேனா? நான் சொல்லட்டுமா? என்ன சொல்லப் போகிறாய்? நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்ற காரணத்தை சொல். முத்துநகை விஷயமாக நான் பேசியதை கேட்ட பிறகுதானே நீ இப்படி இருக்கிறாய். நான் அவளுக்கு பாதுகாப்பாக இருப்பது உனக்கு பிடிக்கவில்லை. என்னையும் மீறி உன் வஞ்சத்தை நிறைவேற்றிக் கொள்ளவும் முடியவில்லை. அதுதானே? நண்பா, நீயும் ஒருத்தியை காதலித்து மணந்தவன். அதுவும் நம் கொடும் பகைவனான கரிகாலனின் தங்கையையே காதலித்தவன். அந்த உணர்வுகள் உனக்கு புரியாதா? அதனால் என்னை புரிந்து கொள். அதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் அடுத்து செய்ய வேண்டிய பணிகளை பற்றி பேசாமல் விலகியிருந்தால் நாம் சோழ நாட்டிலிருந்து இவ்வளவு சாமர்த்தியமாக தப்பி வந்ததற்கு பொருளற்று போய்விடும். அது நம் மனம் சார்ந்த தனிப்பட்ட பிரச்சனை. இது நம் நாடு சார்ந்த பொது பிரச்சனை. அதையே நினைத்துக்கொண்டு இதை பேசாமல் இருந்தால் நமது லட்சியம் பாதிக்கப்படும். இல்லை நண்பா, அது வேறு இது வேறு என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் உட்கார். நண்பா, நான் நீண்ட காலமாக சிறையில் இருந்து விட்டதால் இங்குள்ள நிலைமை எனக்கு தெரியாது. அதனால் முதலில் நம்மோடு இணைந்திருந்த வேளிர்கள் அனைவரும் அதே உணர்வோடு இருக்கிறார்களா அல்லது மாறிவிட்டார்களா? அதை முதலில் சொல். அதை பற்றி உனக்கு சந்தேகமே வேண்டாம் நண்பா. அவர்களில் ஒருவர் கூட இதுவரை மாறவே இல்லை. வேறு வழியில்லாமல் சோழ பேரரசுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக இருந்து கொண்டு கப்பம் கட்டுகிறார்களே தவிர எவரும் அதை மனப்பூர்வமாக செய்யவில்லை. அப்படியானால் அவர்கள் அனைவருமே நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறார்கள் என்று சொல். நாம் சற்று ஊதிவிட்டால் போதும், அந்த நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும் என்று சொல். அதேதான். ஆனால் வலிமை வாய்ந்த சோழ மன்னனை மீண்டும் படையெடுத்துச் சென்று எதிர்ப்பதென்றால் இப்போது நம்மோடு இணைந்திருப்பவர்கள் மட்டும் போதாது. ஆங்காங்கே சிதறிய நிலையில் நமக்கெதற்கு பேரரசின் பகை என்று விலகியிருப்பவர்களை எல்லாம் ஒன்றாக இணைக்க வேண்டும். அது மட்டும் போதாது, சேர மன்னனையும் நமக்கு துணையாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பேரரசனே நம்மோடு இருக்கிறான் எனும்போது நம்மோடு இணைந்திருக்கும் வேளிர்களுக்கு அதுவே பெரும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் அளிக்கும். அப்படி சொல் விஜய பூபதி. இதற்காகத்தான் நீ என் அருகில் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். மன்னவா, வாருங்கள் செந்தலையாரே. என்ன விஷயம்? ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா? ஆம் மன்னவா. சொல்லுங்கள். மன்னவா, இந்த காட்டில் வாழும் பழங்குடியினர் சிலர் தங்களை அவசியம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எதற்காக? அவர்கள் நடத்தும் விழாவிற்கு தங்களை அழைப்பதற்காக வந்திருக்கிறார்கள்.
சென்ற ஆண்டே அழைத்தார்கள். அதற்கு தாங்கள் போகாமல் தவிர்த்து விட்டீர்கள். இந்த ஆண்டு அவசியம் தாங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி என்ன விழா? சித்ரா பௌர்ணமி திருவிழா. என்ன? சித்ரா பௌர்ணமியா? இதை நான் எப்படி மறந்தேன்? இது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாயிற்று. முத்துநகை, வந்துவிட்டீர்களா? நான் சற்று நேரத்திற்கு முன்பாகவே வந்துவிட்டேன். அங்கிருந்து உன்னை பார்க்கும் பொழுது நீ ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கி இருந்தது போல் தோன்றியது. செவ்வானத்தில் மின்னல் கீற்று அவ்வப்போது தென்படுவது போல உன் முகத்தில் புன்முறுவல் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. ஆனால் அதுவும் முழுமையாக தெரியவில்லை. இடையிடையே கருமேகங்கள் சூழ்வது போல் சிறிது வருத்தமும் இருந்தது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்தபடி சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தேன். அப்பப்பா, ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு நுட்பமாக கவனித்திருக்கிறீர்கள். என் மனதில் உள்ள நினைவூட்டங்களை ஓவியமாக வரைந்து காட்டியது போலல்லவா இருக்கிறது நீங்கள் சொன்னது? சரி, இப்பொழுது சொல், அப்படி என்ன உனக்கு சிந்தனை? மகிழ்ச்சியும் வருத்தமும் மாறி மாறி வந்து போனதற்கு காரணம் என்ன? இன்று சித்ரா பௌர்ணமி அல்லவா? ஆமாம். என்றுதான் எனது பிறந்த நாள். சென்ற ஆண்டு இந்த நாளை என் தந்தையார் ஒரு விழா போல கொண்டாடினார். வீடெல்லாம் தோரணம் கட்டி அமைச்சர்கள் முதலான பலரையும் இல்லத்திற்கு அழைத்து வந்து அறுசுவை உணவு தந்து அமர்க்களப்படுத்திவிட்டார். பிறகு மாமன்னரிடம் அழைத்துச் சென்று அவரது ஆசையை பெறச் செய்தார். ஆனால் இந்த ஆண்டு இப்படி ஏதோ ஒரு காட்டில் இருக்க நேர்ந்து விட்டது. என்னவாயிற்று? ஏன் எதுவும் பேசாமல் நிற்கிறீர்கள்? என்ன பேச வேண்டும்? ஏன் பேச வேண்டும்? உன் பிறந்த நாளை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவில்லையே. தவறாக நினைக்காதீர்கள் பிரபு. அடுத்து என்ன செய்வது என்ற யோசனையிலேயே ஒவ்வொரு தினமும் கழிந்து விடுகிறது. அது பற்றிய சிந்தனையே இல்லாமல் போயிற்று. இன்று காலையில்தான் என் பிறந்த நாள் என்பதே என் நினைவிற்கு வந்தது. இல்லாவிட்டால் தங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன்? தங்களை தவிர எனக்கு வேண்டியவர்கள் என்று இந்த காட்டில் வேறு யார் இருக்கிறார்கள்? இந்த பேச்சிற்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஆனால் பிறந்த நாளை மட்டும் சொல்லாதே. சரி, சொல்லியிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? என்றும் மறக்க முடியாத மிகச்சிறந்த பரிசை உனக்கு வழங்கியிருப்பேன். பரிசா? நீங்களா? ஏன், வெறும் ஒற்றன்தானே, இவனால் என்ன தர முடியும் என்று நினைத்தாயோ? உங்களை போன்ற ஒரு நல்லவர் எனக்கு காதலனாக கிடைத்திருக்கிறீர்களே, இதைவிட வேறு என்ன பரிசு எனக்கு வேண்டும்?